ரஜினிகாந்தோடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் இயக்குனராக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த படம் தான் லால் சலாம். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. மேலும் அவருடன் விஷ்ணு விஷால், நிரோஷா, விக்ராந்த், ஜீவிதா, செந்தில், தங்கதுரைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. லைகா நிறுவனம் சுமார் 40 கோடி பட்ஜெட்டில் தயாரித்த இந்த படம் இசை புயல் ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. லால் சலாம் திரைப்படம் இன்று உலகமெங்கும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழகத்தில் இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. கிரிக்கெட்டை மையமாக வச்சு உருவாகியிருக்க இந்த லால் சலாம் திரைப்படத்தில் ரஜினிகாந்தும் நடித்ததுனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை லால் சலாம் படம் பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா படம் அந்தளவுக்கு வேகம் எடுக்கலனாலும் இரண்டாவது ஹாஃபில் ரஜினிகாந்தோடைய மொய்தீன் பாய் என்ட்ரிக்கு அப்புறம் படம் படுஜோராக சூடு பிடிக்குது. ரஜினிகாந்த் வெறும் 15 நிமிடமே பார்த்தீங்கன்னா வந்தாலும் ரொம்பவே சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்படுது. முக்கியமாக இந்த படம் கிராமப்புற ஆடியன்ஸை பக்காவாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட ஒய்ஃபும் அவரும் சேர்ந்து அவருடைய பேர பசங்களோட சேர்ந்து தேட்டருக்கு போய் லால் சலாம் படத்தை குடும்பத்தோடு ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதி படத்தோட தரத்தை உயர்த்தி காட்டியிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பேசும் பொருளாக இருக்கும். மொத்தத்தில் வேற லெவலில் ஒரு படம். இந்த படத்தை குறை சொல்ல ஒரு இடம் கூட இல்லை. ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு வாழ்த்துக்கள் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நம்ம இந்த லால் சலாம் படத்தை பற்றி என்ன சொல்கிறோன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த படத்தை வாவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு அருமையான படம். ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை தரக்கூடிய படம். ரஜினிகாந்த் திரையில் தோன்றிலாவே தெரிக்குது அவர் ஒரு காட்ஃபாதர். இந்த படத்துக்கு தேசிய விருது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கோம். மேலும் நீங்கள் லால் சலாம் படத்தை பார்த்துட்டிங்களா? பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கறதுக்கு உரிய படம் தான். உங்களுடைய ரிவ்யூ என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.